நான் அதாவது இப்போ முன்னேறி இருக்கு இப்போ முன்னேறி இருக்குன்னு எப்பவுமே உள்ளதை பேசுங்கன்னு சொல்கிறேன். ஏன் இப்போ 1,50,000 பேர் இப்போ ஏன் அரசு பள்ளிக்கு வரதை மறுத்துட்டாங்க? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் 1,50,000 குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஏன்? தனியார் பள்ளி ஊக்குவிப்பு தான். அது நேரம் ட்ராப் அவுட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ராப் அவுட் வந்து கோவிட் டைமில் தான் ஆனது. இப்போ இந்த இயர் ஆனது அதிகமாக. கோவிட் டைமில் யார் முதலமைச்சர்? அப்பயே பண்ணல. இப்போ நல்லா முன்னேறிக்கிறதாவும் சொல்கிறாங்கல்ல. இல்லை, நான் அதாவது இப்போ முன்னேறி இருக்கு இப்போ முன்னேறி இருக்குன்னு எப்பவுமே உள்ளதை பேசுங்கன்னு சொல்கிறேன். ஏன் இப்போ 1,50,000 பேர் இப்போ ஏன் அரசு பள்ளிக்கு வரதை மறுத்துட்டாங்க? நேற்று கூட ஒரு பள்ளி கட்டடம் ஒரு மதில் சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் திருவள்ளூரில் ஒரு பையன் இறந்துருக்காப்புலையே. உங்களுடைய கட்டடங்கள் எல்லாமே அப்படி தானே இருக்குது. குறைகள் இருந்தாலும் இந்தியா முழுசும் ஒரு கல்வி முன்மாதிரியாக இதாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதில் முன்மாதிரியாக? கல்வியில் முன்மாதிரியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. கல்வியில் இன்னைக்கு திமுக எடுத்துக்கிட்டிங்களா? அந்த இந்த 4 வருஷத்தில் முன்மாதிரி ஆயிடுச்சா? அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அண்ணா திமுக ஆண்டாங்களா? அவங்களுக்கு எதுவும் பங்களிப்பு இல்லையா? அதுக்கு முன்னாடி திமுக ஆண்டதில் தான் பங்களிப்பு இருக்கான்னு கேட்குறேன். இந்த 4.5 ஆண்டுகளில் கோவிட்டில் டவுன் ஆகிடுச்சுன்னா அதுவே ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் கதை ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஒரு வருஷம்னே வச்சுப்போம். இந்த 3.5 வருஷத்தில் தான் தமிழ்நாடு வந்து தலைச்சி வச்சா கல்வி இல்லைன்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சி செஞ்சாங்களே. உங்ககிட்ட இன்னைக்கு மடைமாற்றம் வேலையை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். அதை தான் அண்ணன் பேசுகிறாருன்னு சொல்கிறேன்.